Welcome, Francis. Yes, thank you. Thank you for having me. Welcome back to Real Stuff with Francis. CEO என்ன? What is the definition of CEO? நீங்கள் ஜாக் வெல்ச் பற்றி பேசலாம் இந்த டாப்பிக்கை அப்படின்னு சொன்னப்பே அதான் ஃபஸ்ட்டு யோசிங்க. அவர் நல்லா பண்ணியிருக்காரா மோசமாக பண்ணியிருக்காருன்னா அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதுதான் இது. நானும் சில சிஇஓஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்களே ஒரு சிஇஓ. ஸோ என்னன்னா ஒவ்வொரு சிஇஓட்ட இருந்தும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப வேறு மாதிரி ஆரம்பிப்பாங்க. இதுவே கொஞ்சம் பெரிய கம்பெனிக்கு போனால் வேறு மாதிரி இருக்கும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வேறு மாதிரி சிஇஓஸ் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி ப்ரொஃபஸர் ஸ்ரீராம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன். இஸ் கிரேட் லேக்ஸில் ப்ரொஃபஸர், அந்த ஸ்ட்ராட்டஜி ப்ரொஃபஸர். அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் தான் ஒரு சிஇஓ அப்படிங்கிறது ஒரு டேர்ம். அந்த டேர்ம்ங்கிறது எல்லாத்துக்கும் ஈக்குவலாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் அப் சிஇஓ வேறு, டர்ன் அரவுண்ட் சிஇஓ வேறு, ஸ்கேல் பண்ணுற சிஇஓ வேறு, க்ரோத் பண்ணுற சிஇஓ வேறு, மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணுற சிஇஓ வேறு, மல்டிபிள் ஜியாகிரஃபி பண்ணுற பிஸ்னஸ் சிஇஓ வேறு, மல்டிபிள் பிஸ்னஸ் மல்டிபிள் ஜியாகிரஃபி பண்ணுற காங்க்ளமரேட் சிஇஓ வேறு. ஸோ சிஇஓங்க ஒரு டேர்ம் அப்படின்னா கூட ஒரே பிஸ்னஸ் கிடையாது, ஒரே ஆக்டிவிட்டி கிடையாது. ஒரு டர்ன் ஆன் பண்ணுற சிஇஓவில் க்ரோத் பண்ணவே முடியாது. அப்படிங்கிறது தான் அவரோட இது. ஸோ எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, காங்க்ளமரேட் அப்படிங்கிற கான்செப்ட் உலகத்தை கிடையவே கிடையாது. கடைசியான ஒரு கொண்டாடப்பட்ட ஆள் ஜாக் வெல்ச் தான். ஸோ ஜாக் வெல்ச் பற்றி பாராட்டுறமா திட்டமான்னு தெரில. ஸோ அதை பற்றி பேசுவோம் நம்ம. வாட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் அபவுட் ஜாக் வெல்ச்? ஜாக் வெல்ச் வந்து இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் CEOs. மோஸ்ட் பாப்புலர். அதாவது அவர் பாப்புலர் ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனக்கு உடன்பாடு இருக்கோம். இஸ் டெஃபினெட்லி பாப்புலர் primarily for the returns on investment that he gave to investor community. அதில் வந்து ரொம்ப பாப்புலர் அவர். ரெண்டாவது he had a long term, ஒரு 20 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ இன் தட் சென்ஸ் அவரோட நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப போல்டானது. இட் இஸ் போல்ட். அரகண்ட்ன்றது தெர் இஸ் அ தின் லைன். நம்ம வெளியே இருந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் தெர் ஆர் டெஃபினெட்லி நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அவர் பண்ணது எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஜாயின் பண்ணி 5 வருஷத்துக்குள்ளே ஒரு 1,00,000 பேரை வேலையை விட்டு தூக்குனார். விச் இஸ் நாட் டெஃபினெட்லி ரெக்வயர்ட். நிறைய ஃபேக்ட்ரி ஷட் ஆஃப் அதெல்லாம் பண்ணார். ஸோ பாப்புலர் வந்து ஃப்ரம் அ கேபிட்டலிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, யூஎஸ்ஏல ஒரு சிஇஓட்டேருந்து அவங்க அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ரிட்டர்ன்ஸ் ஃபார் மை மணி. அவங்க கம்பெனியில் காசு போட்டால் எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுங்க, அண்ட் கிவ் ஸ்பெக்டாக்குலர் ரிட்டர்ன்ஸ். ஒரு பாயிண்டில் வந்து ஜிஇ வாஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி இன் த வேர்ல்டு. 600 பில்லியனும் போச்சு. இப்போ தான் $1 trillion நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து 600 பில்லியன் தட் வாஸ் ஐ திங்க் டாப் 10ல கூட ஜிஇ கிடையாதுங்கிறது. ஐ கெஸ் இப்போ ரெண்டாவது உடைச்சிட்டாங்க. தேர் இஸ் நோ காங்க்ளமரேட் ஒன் கம்பெனி. அவ்வளோ பெரிய காங்க்ளமரேட் கிடையாது. பட் அது இருந்தப்போ இட் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட். அண்ட் ஜாக் வெல்ச் டிசர்வ்ஸ் த கிரெடிட் டு அந்த அளவுக்கு வேல்யூவேஷன் ஜிஇ கொண்டு போனதுக்கு. அவர் தான் ஹி கேன் டேக் த கிரெடிட். அதை எப்படி கொண்டு போனான்றது இஸ் அப் டு டிபேட். என்னோட ஒப்பீனியன் அபவுட் ஜாக் வெல்ச் வந்து, ஐ திங்க் ஹி வாஸ் ஓவர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் வேல்யூவேஷனை மட்டுமே குறிக்கோளாக வச்சு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அவரோட ஓன் லெகசி வந்து நிற்கணும். ஜாக் வெல்ச்சோட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஏதர் 1 or 2 இல்லாட்டி வெளியில் வந்துருங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக டாடா சன்ஸ் சந்திரசேகர் கூட வந்து எங்களோட பிஸ்னஸில் டாப் 1 to 3 இருப்போம், இல்லாட்டி நான் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அதே டிசிஷன் எடுத்தார். அந்த டிசிஷன் வந்து அவ்வளோ பெருசாக வந்து விமர்சனத்துக்காகல. ஆனால் வந்து ஜாக் வெல்ச்சோட எல்லா டிசிஷனும் அந்த 1 and 2ங்கிற தியரி வந்து விமர்சனம் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் பல $1 billion 70 பிஸ்னஸோ 80 பிஸ்னஸோ அவர் விற்றுருக்காரு. விற்றுட்டு பணத்தை கொண்டு வந்திருக்காரு. அந்த டிசிஷன் வந்து நிறைய சர்ச்சையாச்சு. அவன் கரெக்ட். இது ஏன் சர்ச்சையாகலை, அது ஏன் சர்ச்சையாச்சு? டாட்டா ஏன் சர்ச்சையாகலைன்னா அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஆகுமா இல்லையான்னு பின்னாடி தான் தெரியும். ஓகே, அது ஆக போகலாம். பட் ஜிஇ வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கேரக்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ என்னோடய ஜேர்னி, நான் வளர்ந்து வரேன், நான் எப்படி வந்தேன், மக்கள் மத்தியில் எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும். அதாவது நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா சோஷியலாக நான் இப்படிப்பட்ட ஆள் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஜிஇ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கம்பெனி. தாமஸ் ஆல்வா எடிசன் ஆரம்பித்த கம்பெனி. அவர் க்ளோஸ் பண்ண கம்பெனி டிவிஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ். ஜிஇ வாஸ் நோன் ஃபார் இட். அவங்க வந்து லைட் பல்பில் ஆரம்பித்து தான் அந்த கம்பெனி வந்து
ஸோ ஒரு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆரம்பித்த கம்பெனியில் என்னென்ன பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அட்லீஸ்ட் இப்போதைக்கு ரெலவெண்ட்டாக அல்லது நிறைய ரிட்டர்ன்ஸ் கொடுத்த கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், செமிகண்டக்டர்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக்ஸ். இந்த பிஸ்னஸ்லாம் அன்னைக்கு வேறு ஒரு பொசிஷனில் இருந்திருக்கலாம். ஹவவர் மார்க்கெட்டை வந்து நீங்கள் எப்படி கேஜ் பண்ணுறீங்க? ஒரு டெக்னாலஜி டச் ஸ்க்ரீன் ஒன்று வந்ததுக்கப்புறம் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் க்ரோத் எப்படி இருந்திருக்கு? இன்றைக்கி என்விடியாவோட வேல்யூவேஷன் ஆப்பிளையே தோக்கடிச்சிருமா வேல்யூவேஷனில் அப்படின்ற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கோம். இட் ஜஸ்ட் மேக்ஸ் ஒன் சிப், ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் லைன் இருந்தாலும் அவங்களோட வேல்யூவேஷன் எப்படி போகுது. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்கு ஷேர் ஹோல்டர் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி இருக்கணும் அப்படின்றதுக்காக என்னோடய எக்ஸ்பர்டீஸ் எல்லாத்தையும் விட்டுட்டிங்கன்னு வைங்க. தென் ஸ்ட்ராட்டஜிக்கலி ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ சவுண்ட் டெசிஷன். தென் யூ ஆர் ஒன்லி அ ஃபினான்ஷியல் சிஇஓ. உங்கள் ரோல் என்ன சிஇஓ? உங்கள் கம்பெனியோட லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணும்ல. கரெக்ட். அதை பண்ணாமல் போயிட்டாருன்றது ஐ திங்க் அதை மறுக்க முடியாது. அதை இன்னொன்று ஏன் சொல்கிறேன்னா, இதை நான் சொல்ல, ஜாக் வெல்ச் வந்து 2009 ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ் இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் ஷேர் ஹோல்டர் வேல்யூவேஷன் இஸ் ஒன் ஆஃப் த டம்பஸ்ட் ஐடியா அப்படின்னு ஜாக் வெல்ச் வந்து 2009 கேபிட்டலோட இது அப்போ அவர் சொல்கிறார். ஸோ இது ஒன்றும் யாருக்கும் புரியாமையோ இல்லை டிபேட் பண்ணுற விஷயம் இல்லை, அவரே உணர்ந்த விஷயம் தான் இது. இட் ஷுட் நாட் ஹவ் பீன் சச் ஷார்ட் சைட்டுன்றது தான். காங்க்ளோமரேட்டுங்கிறது ஐடியா வந்து இன்வெஸ்டருக்கு பிடிக்காதனால தான் அந்த சிஸ்டம் உலகி போச்சு. இல்லை காங்க்ளோமரேட் தேவையில்லையே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்னா பார்த்தீங்க குளோபலி காங்க்ளோமரேட் கிடையாது. டாடா சன்ஸ் இருந்தால் கூட டாடா சன்ஸ்க்கு வேறையா ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கம்பெனி இண்டிவிஜுவலைஸ் பண்ணிட்டாங்க, இண்டிவிஜுவல் சிஇஓ இருக்காங்க, குரூப் கம்பெனி இருந்தால் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் இப்போ காங்க்ளோமரேட்டே கிடையாது. காங்க்ளோமரேட் இன்வெஸ்டர் இல்லாதனால காங்க்ளோமரேட் தேவையில்லையா, இல்லை அந்த ஐடியாவே தேவையில்லாத ஐடியாவா? இல்லை, ஆக்சுவலாக ஒரு டெசிஷன், அதாவது ஒரு கம்பெனியே ரொம்ப பெருசாகிட்டே போகுது அப்படின்றதுக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஸ்கேல்னால் நான் 1000 பொருள் தயாரிக்கிற இடத்துல 10,000 செலவு கம்மியாகும். கன்சூமருக்கு நிறைய இது பண்ணும், பிராண்ட் மார்க்கெட்டிங் செலவு கொஞ்சம் செலவெல்லாம் கம்மியாகும். பர் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு செலவு கம்மியாகும். ஸ்கோப்னால் இன்றைக்கி வந்து நான் வந்து காய்கறி மட்டும் விற்றுட்ருக்கேன், அங்கே வந்து பழமும் விற்கலாம், மிக்சர் ஸ்நாக்ஸ் விற்கலாம். ஸோ சாப்பாடு அது ஒரு ஸ்கோப். அப்புறம் சாப்பாடு விற்க ஆரம்பிச்சிட்டா மேபி நீங்கள் அடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், சூப்பர் மார்க்கெட்டாக மாற்றலாம். ஸோ ஸ்கோப்னால் புது புது ப்ராடக்ட் லைன் இன்ட்ரோடியூஸ். ஸோ இது ரெண்டு தான். ஆனால் when you go to conglomerate என்ன ஆகிடுதுன்னா, இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குன்ற மாதிரி தோற்றம் வருது. இப்போ வந்து மைனிங்கில் இருக்காங்க, அப்புறம் வந்து எனர்ஜியில் இருக்காங்க, தெர் இஸ் ஸ்கோப் அட்வான்டேஜ் இருக்குது. ஹவர் மைனிங்கில் இருந்துட்டு எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிறதுல பெருசாக அட்வான்டேஜ் கிடையாது. இந்த ரெண்டு கம்பெனி வந்து தனித்தனியாக இருந்துடலாம். ஸோ ஒரு கங்க்ளாமரேட் வந்து ஒரு லெவலுக்கு மேலே பெருசாக வரதில் வந்து பெருசாக அட்வான்டேஜ் கிடையாது. இன்ஃபேக்ட் இன்எஃபிஷியன்சிஸ் தான் வரும். என்ன இன்எஃபிஷியன்சி வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 and 2 சொன்னோம். இந்த 1 and 2 வந்து ஒவ்வொரு தனித்தனி டிவிஷனுக்கு பண்ணுறது வேறு. ஒரு பெரிய மாதிரி ஒரு கங்க்ளாமரேட் மேலே உட்காந்துட்டு நான் இந்த ஒரு ஃபார்முலாவை எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவேன், வேறு வேறு கான்டெக்ஸ்ட் இருக்குது, பட் அதை பற்றி எதையுமே கவலைப்பட மாட்டேன், நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னா நிறைய லாஸ் இருக்கும். ஸோ அந்த டெசிஷன் மேக்கிங்கோட எஃபிஷியன்சி வந்து சரியாக வராது காங்க்ளாமரேட். நேற்று நான் ஒரு இன்வெஸ்டர் ஒரு அனலிஸ்ட்டை பேசிட்டு இருந்தேன், சும்மா இதை பற்றி பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்க்ளாமரேட் ஏன் தேவைப்படாது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிமெண்ட் இருக்குது, ஸ்டீல் இருக்குது அப்படின்னா, சிமெண்ட் பிஸ்னஸ் பயங்கர ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், ஆனால் அந்த இன்னொரு பிஸ்னஸ் வந்து லாஸ் மேக்கிங்காக இருக்கும். ஆஸ் இன்வெஸ்டராக அவன் ரெண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான், அது தேவையில்லாத டிசிஷன். நான் ஏன் சக்ஸஸாக பிஸ்னஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி போயிடலாமே அப்படிங்கிற ஐடியா வந்ததுக்கான தான் வந்து ஸ்பிளிட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்கோப் இருக்கும்போது ஏன் எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டேரெக்டாக ஒரு சிமெண்ட் பண்ணி வாங்கும்போது ஏன் ஒரு காங்க்ளாமரேட் வாங்கணும், தேவையில்லையே. ஸோ நேற்று வரலிஸ்ட்டு பேசியிருந்தேன். ஸோ ஜாக் வெல்ச் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய காங்க்ளாமரேட் மேலே ஏன் இன்வெஸ்ட் இல்லை, காங்க்ளாமரேட்னா மல்டிபிள் பிஸ்னஸ் இருப்பாங்க, சிமெண்ட்டு ஸ்டீல் சுகர் இருக்கும். ஆஸ் இன்வெஸ்டராக நான் வந்து எனக்கு சிமெண்ட் தான் தேவை அப்படி முடிவு பண்ணுறேன்னா, அவன் டேரெக்டாக சிமெண்ட் கம்பெனி நிறைய கம்பெனி இருக்கும், அவன் ஏன் போய் ஒரே பர்டிகுலராக ஒரு காங்க்ளாமரேட்டை சூஸ் பண்ணும். அப்போ ஆப்ஷன் இருக்கும்போது முன்னே வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி ஆப்ஷனே கிடையாது, ஆப்ஷன் இல்லாமல் காங்க்ளாமரேட் போயிட்டு இருந்தாங்க. இப்போ தேவையே இல்லை, அதனால தான் வந்து ஃபோக்கஸ் ஆன் பர்டிகுலர் கம்பெனி, அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மோரோவர் டிசிஷன் எடுக்க முடியாது.
ஒரே ஆள் ஒரே இடத்துல எக்ஸ்பெக்ட் இருக்காத போது டிசிஷன் எடுக்கிறதுக்கு தப்பாக இருக்கும், ப்ராபபிலிட்டி ஃபெயிலியர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலிஸ்ட் சொல்லிட்டு இருந்தேன். எஸ் அது ஆக்சுவலாக கரெக்டு தான். அதாவது ஒரு இன்வெஸ்டராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ரிஸ்க் டேக்கிங் இருக்கும். நான் வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்னில் மட்டும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்லாம் இருக்காங்க, ரொம்ப ஹை ரிஸ்க் டேக்கிங் இது இருக்கும், அவங்களுக்கு அப்பிடைட் இருக்கும், ப்ளஸ் ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. வேறஸ் நீங்கள் வந்து பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஹெட்ஜ் ஃபண்ட், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப சேஃப், 14 to 20% அவ்வளோதான் ரிட்டர்ன்ஸு, ஹையர் தென் மார்க்கெட், ஆனால் ரிஸ்க் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க. இதுவே நம்ம வீட்டிலலாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போகிறவங்களாம் இருப்பாங்க, அவங்க லோவஸ்ட் ரிஸ்க் ஆல்மோஸ்ட் ஜீரோ ரிஸ்க் அவங்களுக்குலாம், இன்ஃப்ளேஷன் மட்டும்தான் ரிஸ்க் அவங்களுக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பக்கெட் நம்ம வந்து கங்க்ளோமரேட்டாவோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸாவோ க்ரியேட் பண்ணால் அது எல்லாத்துக்கும் ஒரு சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸாகவும் இருக்கட்டும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸாகவே இருக்கட்டும். அது இல்லாமல் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அவியல் மாதிரி ஒரு மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து எப்படி சூஸ் பண்ணுறது? ஒரு ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்ங்கிறது தான் இப்போ அடுத்த இதா இல்லை, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்னு அவசியம் இல்லை, பட் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வேர்ல்டில் நம்மளால் பெருசையும் இப்போ ஊபர்னு ஒரு கம்பெனி இருக்குது, எவ்வளோ மில்லியன் டிரைவர்ஸை வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ இட் நீட் நாட் பி ஸ்மால், பட் கன்சிஸ்டன்சி, அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸ்கேலபிள் ஒரு விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டா அதை வந்து 1 மில்லியன் தடவை பண்ணுறது வெர்டிகல் ஸ்கேல் தான், நாட் ஹாரிசான்டல் ஸ்கேல். அது பார்ப்போம் நம்ம இப்போ டெக்னாலஜி ட்ரெண்டில் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பட் ஐ திங்க் வெர்டிகல் ஸ்கேல் மேக்ஸ் a lot of sense. ஸ்கோப், அதான் நான் 2 சொன்னேன் இல்லையா, ஒன்று ஸ்கேல் அட்வான்டேஜ், இன்னொன்று ஸ்கோப் அட்வான்டேஜ். ஸ்கோப் அட்வான்டேஜ் எப்படி இருக்குன்னு, இப்போ ரீட்டைலெலாம் ஸ்கோப் அட்வான்டேஜ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வால்மார்ட் ஆரம்பித்தாங்கன்னா வால்மார்ட்டோட சக்ஸஸ் எல்லாமே அங்கே கிடைக்குதுன்றதும் ஒரு சக்ஸஸ் தான். அவங்க வந்து நான் ஒரு டைப் ஆஃப் குட்ஸ் மட்டும், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மட்டும் நடத்துவேன், வெஜிடபிள்ஸ் மட்டும் நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாமே பண்ணுவேன்னு சொல்கிறது வந்து, ஸோ தெர் இஸ் லிமிட் டு எவ்ரி திங். ஆனால் இதுதான் சரி அதுதான் சரின்னு ஃபார்முலா சொல்கிறது ஆக்சுவலாக கஷ்டம். அதுதான் என்னோட வியூ. ஒவ்வொரு கேஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஜாக்வெல்ச் பற்றி நம்ம நிறைய நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பார்க்குறவங்களுக்கு எதுவும் இருந்தாலும் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் நிறைய நெகட்டிவ் இருக்குது. ஸோ ஜாக்வெல்ச் பற்றி நம்ம நிறைய நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் இல்லை ஹாலிவுட் வில்ல மாதிரி தோணும். கொஞ்சம் பாசிட்டிவாக பேசலாமா? இருக்கா? பாசிட்டிவாக இருக்கா? இருக்குது. நான் சொன்னது எல்லாமே நெகட்டிவ் கிடையாது. இன்வெஸ்டர் ரிட்டர்ன் கொடுக்குறது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஷார்ட் ரன், எஸ், ஷார்ட் ரன், பட் ஸ்டில் அ பாசிட்டிவ் திங். அவர் எதிர்பார்த்தது அவர் பண்ணிட்டார். ஒரு காங்க்ளாமரேட் சீட்டு வந்து அதுதான் மெயினாக எதிர்பார்க்குறாங்க, அதை டெலிவர் பண்ணார். இது தவிர இன்னொன்று அவர் கொண்டு வந்து 6 சிக்மா இம்ப்ளிமெண்டேஷன். அதில் வந்து ஆக்சுவலாக ஜிக்கு நிறைய சேவிங்ஸ் வந்து இது எஸ்டிமேட்டட் டு பி அரவுண்ட் எவ்வளோ $12 பில்லியன் ஓவர் இஸ் 10 years. 5 வருஷத்தில் அந்த ஷார்ட் 5 வருஷம் நினைக்கிறேன். 12 பில்லியன்றது இட்ஸ் அ லார்ஜ் சேவிங்ஸ் ஃபார் திஸ். ஸோ சிக்ஸ் சிக்மா அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணது ஜென்ரலி கன்சிடர் டு பி அ சக்ஸஸ். அதுலேயும் இதெல்லாம் நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது, பட் I think largely it's a very successful implementation that he has done. பட் அவரை பற்றி இன்னும் நெகட்டிவ்ஸ் தான் நிறைய சொல்கிறேன். ஏன்னா அவரை பார்த்து நிறைய பேர் காப்பி அடித்து காணாம போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவரோட ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகும் போன ஒரு கூட்டம் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஜிஏ ஒரு காலத்தில் வந்து சிஇஓ ஃபேக்ட்ரி அப்படின்னு அவரே பிராண்ட் பண்ணிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஹச்யூஎல் அப்படி தான் சொல்லுவாங்க, இந்தியாவில் ஹச்யூஎல் சிஇஓ ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஇஓ ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தவங்க தான் இப்போ போயிங்கில் போயிட்டு 787 மேக்ஸில் வந்து காஸ்ட் கட்டிங் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆனதுக்கு ஒன் ஆஃப் மெயின் ரீசன்ஸ் இஸ் காஸ்ட் கட்டிங் இந்த கம்பெனி. அது வந்து அந்த ஃபிலாசபிலாம் ஜாக்வெல்ச்லேருந்து வந்தது தான், விச் இஸ் நாட் ரைட். அது தவிர பார்த்தீங்கன்னா அவரோட ஹெச்ஆர் பாலிசிஸ் ஆர் வெரி பேட், ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியல், எக்ஸ்ட்ரீம்லி கான்ட்ரவர்ஷியாக. அது வந்து பேடுன்னு சொல்லலாமா? பேடுன்னு சொல்லலாம். ஏன்னா கான்ட்ரவர்ஷிங்கிறது வந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காக பண்ணுற ஆன்சர். யூ கேன் கிளைம் அஸ் பேட். இட் இஸ் பேட். ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட முக்கியமான ரொம்ப கான்ட்ரவர்ஷியல்னா இட் இஸ் கான்ட்ரவர்ஷியல் இன் த பப்ளிக். இட் இஸ் ஆல்சோ பேட் இன் மை ஒப்பீனியன். என்னென்னா they used to draw bell curve with எம்ப்ளாயீஸோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பெல் கர்வ் போடுவாங்க. ஸோ டாப் 10%, நெக்ஸ்ட் 70%, சாரி டாப் 20% அவங்க வந்து குரூப் ஏ, நெக்ஸ்ட் 70% இஸ் குரூப் பி, அண்ட் தென் லாஸ்ட் 10% இஸ் குரூப் சி. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க. அந்த கடைசி 10% they kept firing. ஓகே, ஆல்வேஸ் இட் வாஸ் அ ரூல். எவ்ரி மேனேஜர், எல்லா மேனேஜரும் சேர்ந்து 10% ஆஃப் எம்ப்ளாயிஸ் வந்து they have to be tagged for firing. ஸோ இது வந்து ரொம்ப பயங்கர கான்ட்ரவர்ஷியல். இட்ஸ் ஆல்சோ நாட் ரைட். என்ன ஆயிடுதுன்னா வந்து ஐ எம் நாட் ஷுர். இப்போ வந்து
நான் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவேனா இல்லையா அப்படின்னு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா தென் ஐ மேக் ஷுர் மோர் பீப்புள் ஆர் நாட் பெர்ஃபார்மிங் வெல். ஓகே. அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேன், ஒரு டீம் ஸ்பிரிட்டே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி இது ஒரு கட் த்ரோட் காம்படிஷன் டீமுக்குள்ள. வென் யூ ஒர்க் ஆன் சில ப்ராஜெக்ட்ஸ் ஹார்மோனியாக இருக்காது. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் யூ நீட் த டீம் டு கம் டுகெதர். அதெல்லாம் ஜியில் வந்து ஹீ ஆல்மோஸ்ட் அபாலிஷ்ட் இந்த மூவ்னால. ஸோ இதுக்கப்புறம் அவர் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த நம்பர் 1 and 2 இருக்கும்போது எதெல்லாம் நம்பர் 1 and 2 இல்லையோ அந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் ஏகப்பட்ட ஷட் பண்ணிடுவார். ஒன்று செல் பண்ண ட்ரை பண்ணுவார், இல்லைனா ஃபேக்ட்ரியை வைண்ட் அப் பண்ணிடுவார். அதில் தான் அந்த 1,00,000 பேர் ஃபஸ்ட்டு 5 வருஷத்தில் ஃபயர் பண்ணது. இதுக்கு வந்து அவருக்கு ஒரு நல்ல பேர் கொடுத்தாங்க, நியூட்ரான் ஜாக். எஸ், நியூட்ரான் ஜாக்னா நியூட்ரான் பாம் வந்து இப்போ ஆட்டம் பாம் இருக்குது, போட்டால் சிட்டி ஃபுல்லாக தரமட்டமாயிடும். பட் நியூட்ரான் பாம் இஸ் அ டிஃப்ரெண்ட் பாம் வேர் ரேடியேஷன் வந்து மக்கள் எல்லாத்தையும் கொண்டும் பில்டிங் அப்படியே இருக்கும். ஸோ அவருக்கு கிடைச்ச பட்ட பேர் வந்து நியூட்ரான் ஜாக். அதையே அவர் பெருமையாக தான் சொல்லிகிட்டு இருந்தார். ஸோ இது அவங்களோட ஹெச்ஆர் பாலிசிஸ் வந்து வெரி எக்ஸ்ட்ரீம்லி கான்ட்ரவர்ஷியல் அண்ட் பேட் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ எனக்கு வந்து அவரோட நெகட்டிவ்ஸ் வந்து அவுட்வே பண்ணுதுன்னு தான் எனக்கு தோணுது. இப்படி வெயிட் பண்ணி பார்த்தோன்னா நெகட்டிவ் அதிகமாக. நேற்று ஒரு ப்ரொஃபஸர் பேசிட்டு இருந்தேன், அவர் பி ஸ்கூல் ப்ரொஃபஸர். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, அதான் சமப் பண்ணி முடிக்கலாம்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் சமப் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஹிட்லரை க்ளோரிஃபை பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜாக் வச்சு க்ளோரிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ அது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. இன்னொரு என்ன தப்பு அப்படின்னா, எப்போவுமே உங்களை மாதிரியே ஒரு ஆள் தான் அடுத்த கம்பெனி ரன் பண்ணுவான்னு நினச்சி தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க. வாரன் பஃபெட் சொல்ல வரமா, ஒரு முட்டாள் வந்து ரன் பண்ணால் கூட பிஸ்னஸ் ரன் ஆகணும், அப்படி தான் பிஸ்னஸ் சிம்பிளிஃபை இருக்கணும். நீங்கள் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேரில் ஒருத்தர் முட்டாள் ஒருத்தர் உட்காருவோம், அப்போ அந்த கம்பெனி காணாமல் போயிடும். அப்படிங்கிறது தான் வாரன் பஃபெட் பாலிசி. அதனால் வந்து நீங்கள் ஜாக் வெல்ச்லாம் க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. எஸ், இது வந்து பி ஸ்கூலில் வந்து பிள்ளைய சொல்லி போட்டு எழுதுறாங்களே தவிர, ஜாக் வெல்ச்சுங்கிறது வந்து எப்படி சொல்லலாம், அவர் இன்னொரு என்ன சொன்ன கான்ட்ரவர்ஷன் என்ன சொன்னார்னா, ஜாக் வெல்ச் ஈக்குவலாக தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாராயணபுத்தர் சொல்கிறாரு, வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்யணும். அதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து அது ஈக்குவலான ஒரு பாலிசி தான் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு. ஸோ வாட் 70 மணி நேரம் வந்து இதெல்லாம் சார் ரொம்ப சாதாரணமாக தெரியுது எனக்கு. இல்லை, கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு பி ஸ்கூல் ப்ரொஃபஸர் தான் அவர்கிட்ட பேசி தான் சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட அது ஈக்குவலான தாட் ப்ராசஸ் தான் இதுவும். 70 மணி நேரம் வேலைங்கிறது வாய்ப்பே கிடையாது இல்லை இப்போ இருக்கிற சூழ்நிலை வீக்லி. ஸோ வாட்ஸ் நீங்கள் சொன்னதை ஜஸ்ட் டு ஆட், நம்ம பி ஸ்கூலில் வந்து நிறைய அமெரிக்கன் தாட்ஸ் வந்து ஜென்ரலாக எல்லா பி ஸ்கூல்ஸ் அந்த ஐவி லீக்லேருந்து தான் நம்ம ஐஎம்ஸ் அந்த தாட் அங்கிருந்து வருது. ஸோ தெர் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்களோட கேபிட்டலிஸ்ட் அந்த கேபிட்டலோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், அதுதான் ஒரு பிஸ்னஸோட மெயின் மோட்டிவ் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான் நம்ம இந்தியாவிலையும் பர்குலேட் ஆகிருக்கு. ஐ நாட் கோயிங் இன் டு வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், பட் அந்த மாதிரி தான் போயிருக்கு. அதுலேயும் நம்மளோட கல்ச்சரும் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. வேலை வாங்க குனிறவனும் போட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வேலை வாங்குறதுன்றது ஒரு நம்ம இதில் நடக்கிறது தான். கம்மிங் பேக் டு ஜாக் வெல்ச் வந்து சில இடத்துல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் இதெல்லாம் எடுத்துருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட சிஎன்பிசி ரிவைவ் பண்ணது, ப்ளஸ் அவரோட சில ப்ராசஸ் இம்ப்ளிமெண்டேஷன், அதே மாதிரி ஜியோட பிராண்ட் எக்விட்டி, அதாவது உலகம் பூரா எல்லாத்துக்கும் ஜின்ற ஒரு பிராண்ட் தெரிஞ்சது. ஹி வாஸ் அ வெரி குட் பிராண்ட் அம்பாசிடர். ஒரு ஜியோட பிராண்ட் அம்பாசிடராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஹவவர் அவர் ஸ்ட்ராட்டஜிக்கலாக வாஸ் இ ரைட் அப்படின்னு கேட்டால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவரோட நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ஃப்ளாட், வெரி ஷார்ட் டேர்ம் ஓரியன்ட், வெறும் இமீடியட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர் ரிட்டர்ன்ஸ்க்காகவே டிசைன் பண்ண மாதிரி நிறைய பாலிசிஸ் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நெகட்டிவ்ஸ் அவுட் வைப் பண்ணுது என்னோட ஒப்பீனியனில். மேக் சென்ஸ். எஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரான்சிஸ். தேங்க்யூ. அடுத்த வாரம் வேற ஒரு கண்டென்ட்டோட சந்திப்போம். மகிழ்ச்சி. தேங்க்யூ.